மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அமலாக்கத்துறை ரைடு ஒன்று நடந்துச்சு இங்கே. அது யாரை நோக்கி அப்படின்னா ரத்தீஸ்னு ஒரு ஆளு. ரத்தீஸ்ன்ற நபரும் அப்புறம் ஆகாஷ் பாஸ்கரன், இந்த ரெண்டு பேரை மையப்படுத்தி, இந்த ரெண்டு பேருமே உதயநிதி அவர்களுக்கு மிக நெருக்கமான நபர்கள். இதில் இந்த ரத்தீஸ்ன்ற நபர் ஒரு பெரிய புரோக்கர்னு வச்சுக்கோங்க. புரோக்கர்னா எப்படின்னா இந்த ஒட்டுமொத்த திமுக கவர்மெண்ட்லையும் எல்லா விதமான புரோக்கர் வேலையும் அவர் தான் பார்த்தாரு. அதாவது அரசு ஊழியருடைய இடமாற்றத்தில் ஆரம்பிச்சு டெண்டர்ல ஆரம்பிச்சு எல்லா விதத்திலுமே அது எல்லாமே டீட்டெயிலாக அடுத்தடுத்த விஷயங்களை நான் சொல்றேன். அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இந்த ரத்தீஸ் அவர்களுக்கு மிக நெருக்கமா இருந்த நபர்கள்ல நம்பர் 1 இருந்தது. அவர் போலே பிசினஸ் கிளாஸ்லாம் போகப்பல ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையிலே அந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு ஜோடி இந்த ரத்தீஸ். இந்த நபர்கள்லாம் சேர்ந்து என்ன கூத்தடிச்சான்றதை நான் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சொல்றேன். வெறும் 50,000 கோடி 60,000 கோடி இந்த தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க சம்பாதிச்சிருக்காங்க. அதுக்கு முழுக்க டவுசர் பையங்களா சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நாளைக்கு சுத்தினா கூட அமெரிக்கா துபாய் தான். இவங்க போய் வாட்ச் வாங்கிட்டு வரதுல இருந்து எல்லாத்துக்குமே துபாய் பறக்க வேண்டியதான். அந்த அளவுக்கு செல்வ செழிப்போட வாழ்றானுங்க. இவங்களோட வாழ்க்கையை பற்றின இன்னொரு பரிணாமம் இருக்கு இல்லையா, அதை நான் அடுத்தடுத்த சில வீடியோவில் சொல்றேன். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்லாம் அடுத்து நான் சொல்லிக்கிறேன். நான் யாருக்கு நான் முதலாவது பேச வேண்டியிருக்கேன் அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போடுறேன். அதுக்கப்புறம் திமுகவுக்கு காலங்காலமாக உழைக்கிறேன். திராவிட சித்தாந்தம்னா என்ன தெரியுது, ஊரா பேசிக்கிட்டு சோத்துக்கு லாய்க்கலாம சுத்தி நம்புற அவனுக்கு, அதுக்கப்புறம் திமுக ஒரு கட்சி நீங்க நம்புற மாதிரி அவனுக்கு, அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு, அது தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இந்த ரத்தீஸ் அப்புறம் ஆகாஷ் பாஸ்கரன் இந்த ரெண்டு பேரை மையப்படுத்தி தான் அமலாக்கத்துறை ரைடு நடந்துருக்கு. இதுல இந்த ரத்தீஸ்ன்ற கேரக்டர்ல நான் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வீடியோல தெளிவா சொல்றேன். இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இருக்கல அவனை பத்தி பண்ண சொல்றேன். அது என்ன அப்படின்னா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யாரு? இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யாருன்னா இப்படி சொல்லலாம், கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தாரா, அது எந்த மகனை கேட்குறீங்க, எந்த மூத்த மகனை கேட்குறீங்க கேட்பீங்க. மூக்கா முத்துன்னு ஒருத்தர் இருந்தாரு. எந்த மனைவிக்குன்னு கேட்காதீங்க, அதை நீங்களே தேடிக்கோங்க. அந்த மூக்கா முத்து இருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு மகன் இருந்தாரு. அவருக்கு ஒரு மகன் இருந்துச்சு. யாரு? அந்த மூக்கா முத்துக்கு பிறந்த ஒரு மகனுக்கு ஒரு மகள் இருந்தது. அந்த மகளை கல்யாணம் பண்ணவர். அந்த மகனை கல்யாணம் பண்ண ஒரே காரணத்தினால கல்யாணம் பண்ண அடுத்த 3 மாதத்துல 1000 கோடிக்கு அதிபர் ஆகிறதுக்கு சொத்து சேர ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி? கருணாநிதி குடும்பத்துடைய கிளைகள் இருக்கு இல்லையா, கருணாநிதி உருவாக்குற கிளைகள், அந்த கிளையில இருக்கக்கூடிய கொள்ளு பேத்திய கல்யாணம் பண்ணவனுக்கு 1000 கோடி கிடைக்குது. அது எப்படிடா? எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த பாருங்க மாராஜ், நீங்க திமுக ரொம்ப எதுக்குறாங்க. ஏன்னா கருணாநிதி குடும்பம் போதும் சம்பாரிச்சிருச்சு, இதுக்கு மேலே சம்பாதிக்க ஆசைப்படாது. இனிமே பாருங்களேன் நல்ல பேர் வாங்குற முயற்சி பண்ணுவானு சென்ற எலெக்ஷன் டயத்தில் அந்த ஆள் சொன்னார். அந்த மாதிரி நபர்களுக்கு சொல்றேன், இந்த குடும்பம் திருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த குடும்பம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறீங்க கிளை. இந்த பாருங்க கொள்ளு பேரனை கல்யாணம் பண்ணுவேன், கருணாநிதி குடும்பத்தில் கொள்ளு பேரனை கல்யாணம் பண்ண ஒரே காரணத்தினால அவன் 1000 கோடிக்கு அதிபர் ஆகலாம். இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த லட்சணத்தை தான் அவங்க ஆட்சி நடந்துருக்குது. தயவுசெய்து யாரும் ஆதரவு வராங்க. இதை இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா திமுகவுக்கு காலங்காலமா உழைக்கிறேன், திராவிடம்னா என்ன தெரியுமா, சமத்துவம்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறேன் பாரு, உனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது திமுக கட்சிக்காரன் சொல்றேன், இல்லைன்னா திமுகவுக்கு காலங்காலமா உழைக்கிறேன்னு பெருமை பேச தெரியல. உங்க எல்லாரும் சொல்றீங்க. இந்த ஆகாஷ் அப்புறம் ரத்தீஸ் இவங்களோட வாழ்க்கையில என்னன்னே தெரியாது. நீ கட்சிக்காக உழைச்சது யாருக்கு பயனளிக்குன்னு புரிஞ்சுக்கணும். இது மக்களுக்கு பயனெல்லாம் அளிக்கல. கடந்த 4 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி அதுல 50,000 கோடி வாயில சுருட்டுனேன் இந்த கும்பலா தான் இருப்பானுங்க. இதுல இந்த ரத்தீஸ்னு ஒருத்தருக்கால அவனுக்கு மட்டுமே 10,000 கோடி போயிருக்கும். ஒரு புரோக்கருக்கு 10,000 கோடி கிடைக்குதுன்னா அந்த புரோக்கர் வேலை பார்த்தால அவனுக்கு எவ்வளவு போயிருக்கும்? புரோக்கர் வேலை பார்த்தவனுக்கு இவ்வளோனா அந்த முதலாளிக்கு எவ்வளவு போயிருக்கும்? அதுதான் உங்க திமுக தலைமை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீ கடினமா வேலை பார்த்து நீ எதோ சித்தாலும் சொல்லி ஊரெல்லாம் பேசிக்கிட்டு பைத்தியக்காரத்தெல்லாம் சுத்திக்கிறீங்களே, அது எதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் 4 வருஷம் வாழ்ந்தவன் யாருன்னா திமுக காரன் கிடையாது. திமுக மாவட்டத்தில் உட்காந்து உழைச்சவன் கிடையாது. திமுக ஊராட்சி ஒன்றத்தில் வச்சு உழைச்சவன் கிடையாது. திமுக எம்எல்ஏவும் கிடையாது. திமுக எம்எல்ஏ சம்பந்தோட குடும்பமும் கிடையாது. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பக்கத்தில் கூடிய கடையை அடிச்சு நொறுக்கி அவன்கிட்ட காசு பொறுக்கிறது, இந்த வேலை சுத்திக்கிறானுங்க. இங்க லட்சம் கோடியா சம்பாரிச்சவே வேற யாரும் கிடையாது. இந்த ஆகாஷ் அதுக்கப்புறம் இந்த ரத்தீஸ் இந்த நபர்கள் தான். இது சம்பாரிச்சது மட்டும் கிடையாது. இப்ப பிரச்சனை தெரியுமா, இவங்க ஆன ஆட்டத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். பார்ட்டின்னு வச்சா வச்சுக்கோங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா சரக்கையும் வேண்டது வச்சிருவாங்க. அதோட சேர்த்து உலகத்தில் எல்லா பொண்ணுகளும் அசம்பிள் ஆயிரும். தமிழ்நாட்டில் எல்லா நடிகையும் உள்ள வந்துருக்குது. அந்த லிஸ்ட் ஒட்டு மொத்தமா வேணும்னு வச்சுக்கோங்க. ராஜா அண்ணாமலைபுரம்னு சென்னையில் ஒரு இடம் இருக்குது. அது லீலா பேலஸ் ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுக்கு லெப்ட்ல 174 சீப்ராஸ் அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த ஒட்டுமொத்த அபார்ட்மெண்ட் ஏரியால 7th டவர்ல 13வது பில்டிங்ல இருக்காரு நம்ம ரித்தீஸ். அந்த 13வது பில்டிங்க்கு எத்தனை நடிகை வந்துட்டு போச்சா மட்டும் நீ லிஸ்ட் எடு, ஒட்டுமொத்த பட்டியல் எடு, எல்லா பத்தியும் பிடிச்சி சிறை கணிப்பிடலாம். இவங்க தான் இந்த திமுக ஆட்சியால பலன் அடைஞ்சவங்க. இவங்க தான் குழு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் ராஜபோகம் வாழ்ந்துட்டு இருக்காங்க தவிர்த்து திமுக காரன் கிடையாது. திமுக காரன் இதுக்கு மேல சூடு சொரணம் வரலன்னு வச்சுக்கவேன், இதுக்கப்புறம் நீனே எடுத்து சூடு போட்டுட்டா உண்டு. ஏன்னா கண்ணெதிர நடக்கக்கூடிய அப்பட்டமா யார் வாழ்றான்னு தெரியுது. இந்த ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் எந்த கும்பல் வாழுது தெரியுது. நான் திரும்ப சொல்றேன், கருணாநிதி இந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஆட்சி நடத்த மாதிரி தெரியல. அருவருக்கத்தக்க ஒரு ஆட்சியை எம்.கே. ஸ்டாலின் கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு ரத்தீஸையும் ஆகாஷ் பாஸ்கர் இந்த கும்பலையும் வச்சு விரிவாகக்கூடிய ஒரு நெட்வொர்க் இருக்கு பாருங்க. அதுல இதே முறையில் நடிகர் இதே முறையில் இருக்காரு
அவர் நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் மகன் ஒருத்தர் இருக்கான். அந்த ராஸ்கல் ஆரம்பிச்சு எல்லா நடிகையும் இவங்களுக்கு காசு பணம் சம்பாதிக்க முடியலக்காக இவங்க எவன்கிட்ட காசு இருக்கோ அவனை அண்டி நக்கி பிழைக்கலாம் வாழ்றானுங்க. அந்த பொழப்பை நீங்க பட்ட வருத்தம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா இந்த ரத்தீஸ் வீட்டுக்கு எவன் வந்துட்டு போனா அவன் வச்சு பார்க்கலாம். இந்த ஆகாஷ் பாஸ்கர் என்ன படம் நடிக்கிறான்? என்ன பராசக்தி. அந்த ஆள் பராசக்தின்னு எடுத்து கடந்த 60 வருஷமா நக்கிட்டு போயிட்டாப்ல எங்க ஊரை. இவன் வந்து கொள்ளு பேத்திய கல்யாணம் பண்ண திரும்ப பராசக்தி ஒரு படத்தை. இந்த படத்தை எடுக்கிற இயக்குனர் பேர் சுதா கொங்கரா. இது இசையமைப்பாளர் பாரு யாரு? ஜி பிரகாஷ். அவன் இந்த கும்பல்ல மிக முக்கியமான ஆளு. இவங்க எல்லாம் கஞ்சா குடிச்சு ஆடுற ஆட்டம் இருப்பாரு. அதுக்கு மியூசிக் டைரக்டர் இவனா இருப்பா. இவனே பிடிங்க. ஏன்னா இவன் நடிக்கிற படத்தை வச்சு யாரும் தெரிஞ்சிடும். இவங்க எல்லாருமே இந்த நடிகர்கள் படம் எடுத்துட்டு பராசக்தியின் படம் வச்சு ஊருக்கு கதை சொல்லுவாங்க. நீங்க பாரு. ஆனா இந்த படம் எடுத்த ஆகாஷ் பாஸ்கர் பத்தி சொன்னா அது நடிக்கிற அதர்வா பத்தி சொல்லணும்னா இது கும்பலெல்லாம் எடுத்து நான் ஒரு லிஸ்டே வெளியிடுறேன். இவங்க ஊருக்கு அறிவுரை சொல்றதுக்கும் இவங்க படம் எடுத்து மக்களுக்கு எந்த நல்ல போதனை சொல்றதுக்கும் எந்த வித துப்பும் கிடையாது. சுதா கொங்கரா இருக்காளே அந்த ஆளை பிடிச்சி நாக்க கொடுக்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். ஏன்னா 200 கோடி கொடுத்தானா எதை வேணா வாங்கிட்டு என்ன வேணா படம் எடுப்பியா? தமிழ் சினிமா ஒட்டு மொத்தமா இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு சூழலை கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ஆகாஷ் பாஸ்கரனும் இந்த ரத்தீஸும். இது எல்லா பட்டியலும் விரைவில் வெளியிடப்படும். ரத்தீஸுக்கு அப்புறம் அவனுக்கு சிறப்பு வீடியோவா 1 வாரம் வச்சு கவனிக்கப்படும். அது தவிர இதுல சம்பந்தப்பட்ட நடிகைகள் என்ன மாதிரி இங்க பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது கருணாநிதி இருக்கும்போது டிஎம்கே எம்எல்ஏ இருந்து அங்க முனிசிபாலிட்டி சாதனை கவுன்சில் பண்ண அவனோட பவர் இருக்கும். இப்ப யாருக்கு பவர் இருக்குன்னா இந்த ரத்தீஸ்க்கும் ஆகாஷ்க்கும் க்ளோஸா இருக்கக்கூடிய நடிகைகள் இருக்காங்க பாருங்க. அந்த நடிகைகளுக்கு மட்டும் தான் பவர் இருக்கு. நடிகைகளுக்கு மட்டும் தான் மதிப்பு இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு நடிகர் இருக்காரு. சார் நடிகர் அவர் வேற யாரும் கிடையாது. நயன்தரா புருஷ ஒருத்தர் அந்த ஆளும். இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கவேன் காரி துப்புற மாதிரி வச்சுக்கவேன். இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க 4 வருஷமா திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம். இதுல நீங்க இது வரைக்கும் பார்க்காத வியக்கத்தக்க விஷயங்கள் இருக்குமே அதெல்லாம் நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி இறுதியா நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஈடு செஞ்சிருக்கிற மிகப்பெரிய நல்ல காரியம் இந்த ரைடு நடத்தினதான். இதை புள்ளியா வச்சு இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவினுடைய உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வரணும். அதோட சேர்த்து திமுக கவர்மெண்டுடைய தட்சணை என்னவா இருக்கு? எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட்ல யாசிகா ஆனந்த் போன்ற நடிகைகளுக்கு இருக்கிற பவர் 1% கூட திமுக காரன் கிடையாது. எனவே திமுக காரன் இது மாதிரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கருணாநிதி குடும்பத்துக்கு ஆதரிச்சு வந்துடாத. கருணாநிதி குடும்பம் கேவலம்னா நீ அதை விட கேவலம். அது யாருக்கான ஆட்சி நடத்திக்கிறான்னு தெரியாம நீ பேசி தீர. இங்க நடக்கிற ஆட்சி முழுக்க இந்த மாதிரி நடிகைகளை இல்லையா அதுகளுக்கும் அதை மேனேஜ் பண்ற பிம்புகளுக்குமான ஆட்சி. அடுத்த வீடியோ ரத்தீஸ் அரக்கால் டவுசரை போட்டுட்டு ஊரெல்லாம் நீ 4 வருஷம் ஆட்டம் இருக்குல்ல நீ வாடி மவனே